அனைவருக்கும் வணக்கம். வைகாசி பௌர்ணமியில் நாம் கூற வேண்டிய மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நம்ம எத்தனை முறைகள் கூற முடியுமோ அத்தனை முறைகள் கூற வேண்டுமோ. 108 முறைகள் வைகாசி பௌர்ணமி முடிவதற்குள் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம கூறிவிட்டோம் என்றால் நம்ம எது கேட்டாலும் அது கட்டாயமாக நடக்குமாம். அதுவும் இந்த வைகாசி பௌர்ணமியில் இந்த ஒரு மந்திரத்தை கூறணுமா. அதுவும் நீங்கள் இரவு நேரத்தில் கூறிட்டு வந்தீங்கன்னா மிகவும் நல்லது. நீங்கள் வைகாசி பௌர்ணமி அப்பொழுது அருகில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று கொள்ளுங்கள். அங்கு பௌர்ணமி பூஜையானது நடக்கும். அப்படி பூஜை செய்யும் பொழுது அங்கு ஏராளமான மந்திரங்கள் கூறிக்கொண்டு இருப்பார்கள். அது இருந்தாலும் நீங்கள் இந்த ஒரு வரி மந்திரத்தை மட்டும் 108 முறைகள் நீங்கள் கூறி வாருங்கள். இதனால் நீங்கள் எது கேட்டாலுமே அது கட்டாயம் கிடைக்கும். இந்த ஒரு மந்திரமானது சந்திர பகவானுக்குரிய மூல மந்திரம்தான். இந்த சந்திர பகவானுக்குரிய மூல மந்திரத்தை நீங்கள் பௌர்ணமி நாளில் அதுவும் பூஜை செய்கின்ற நேரத்தில் நீங்கள் கூறிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இங்கே பெரிய அளவுக்கு மாற்றங்களானது ஏற்படுமாம். நீங்கள் எதை நினைத்து கொண்டு ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக 21 நாட்களில் நீங்கள் நினைத்த காரியமானது கட்டாயம் நடந்து விடுமாம். எனவே தவறாமல் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறிட்டு வாங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்குமே இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு வர சொல்லுங்கள். இந்த ஒரு மந்திரத்திற்கு அவ்வளவு சக்தியானது இருக்கின்றது. எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு மந்திர வழிபாட்டை செய்யுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற அனைத்து விதமான செய்திகளும் வீடியோக்களும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இந்த வைகாசி பௌர்ணமியின் சிறப்பு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் தான் முருகன் அவதரித்த நாளாக கருதப்படுகிறது. எனவே நீங்கள் முருகன் கோவில்களில், அதுக்கப்புறமா சிவபெருமான் கோவில்களில், அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான முருகன் கோவில்களோ நீங்கள் சென்று இந்த பௌர்ணமி நாள் முடிவதற்குள் அங்கே பூஜையை நீங்கள் கண்களால் பார்த்துவிட்டு ஒரே ஒரு விளக்கை ஏற்றி உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கேட்டு வழிபடுங்கள். அது கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்குமாம். எனவே தவறாமல் இந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றாலும் உங்களது வீட்டில் கூட நீங்கள் விளக்கு ஏற்றிவிட்டு அதற்கப்புறம் குடும்பத்துடன் கூட இந்த ஒரு மந்திரத்தை நம்ம கூறிட்டு வரலாம். முடிந்தால் நீங்கள் பௌர்ணமி நாளில் கோவிலில் வைத்து இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு வந்தாலும் வீட்டில் உங்களது குலதெய்வம் புகைப்படத்தை எடுத்து வைத்துக்கொண்டு குலதெய்வத்தை முழு மனதுடன் நினைத்து அதற்கப்புறமா இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 108 முறை கூறி வாருங்கள். இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்க அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது. ஆனால் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறும் பொழுது உங்களது முழு மனதுடன் இந்த ஒரு மந்திரத்தை 108 முறைகளும் கூறும் பொழுது ஏதாவது ஒரு காரியத்தை மட்டும்தான் நீங்கள் உங்கள் முழு மனதுடன் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். ஒன்று, தொழில் நன்றாக நடக்க வேண்டும். தனியாக தொழில் தொடங்கப் போகிறீர்கள். திருமண தடை விலக வேண்டும். விரைவில் திருமணம் நடக்க வேண்டும். குழந்தை பாக்கியம் கிட்ட வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீர வேண்டும். குழந்தைகளுக்கு படிப்பு நன்றாக இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு வேலை, நல்ல ஒரு வேலை கிடைக்கணும். கவர்மெண்ட் வேலைக்கு போகணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆசைகள், அனைவருக்கும் ஏதாவது ஆசைகள் இருக்கத்தான் செய்யும். அப்படி நிறைவேறாமல் இருக்கின்ற ஏதாவது ஒரு ஆசைகளை நீங்கள் நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 108 முறைகள் சந்திர பகவானையோ இல்லைன்னா உங்கள் குலதெய்வத்தையோ நீங்கள் நினைத்து கொண்டு இந்த சந்திரனுக்கான மூல மந்திரத்தை இந்த ஒரு நாளில் நீங்கள் கூறிட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்குது. எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு மந்திரத்தை கூறி வர சொல்லுங்கள். இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். இந்த ஒரு மந்திரத்தை உங்களது குடும்பத்துடன் நீங்கள் கூறி வந்தீர்கள் என்றால் மிகவும் நல்லது. கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் கோவிலுக்கு சென்றுவிட்டு மே 23 வைகாசி பௌர்ணமி அந்த நாளில் வியாழக்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் இந்த பௌர்ணமியானது நடக்கும். இரவு 8 மணிக்குள் மாலை நேரத்திலாவது உங்களது வீட்டில் கூட நீங்கள் குத்துவிளக்கில் விளக்கை ஏற்றிட்டு, அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்துக்குன்னு தனியாக ஒரு நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ நீங்கள் ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த சந்திரனுக்குரிய மூல மந்திரத்தை நீங்கள் கூறிட்டு வர வேண்டும். அந்த சந்திரனுக்கான அந்த மூல மந்திரம் இதுதான். ஓம் க்ரீம் வம் சந்திர தேவாய நமக. ஓம் க்ரீம் வம் சந்திர தேவாய நமக. ஓம் க்ரீம் வம் சந்திர தேவாய நமக. இதுதான் அந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு
சந்திர பகவானுக்குரிய மூல மந்திரத்தை, இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு 108 முறைகள் மட்டுமல்ல, நீங்கள் 1008 முறைகள் வரை கூடலாமாங்க. அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாதாம். நீங்கள் தொடர்ந்து இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு வாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்கள் அனைவருமே இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு வரலாம். ஏதாவது ஒரு காரியத்தில் வெற்றி பெறணும்னு நினைச்சிட்டு நீங்கள் கூறிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைத்து எந்த ஒரு காரியத்தை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை கூறுறீங்களோ அந்த காரியமானது கட்டாயம் நிறைவேறும். அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறிவிடும். எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு மந்திர வழிபாட்டை செய்து பாருங்கள். இந்த மந்திர வழிபாட்டை நீங்கள் மட்டும் செய்து வாழ்க்கையில் பயன்பெறாமல் உங்களது வீட்டிற்கு அருகில் இருப்பவர்கள், சொந்தக்காரர்கள், நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்குமே இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வர சொல்லுங்கள். இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். இதனை செய்து வாழ்க்கையில் நிறைய நபர்கள் பயன்பெற்றிருக்கார்கள். அதனால தான் நானும் இந்த ஒரு வீடியோவை நம்ம பதிவில் சேர்த்திருக்கிறேன். எனவே தவறாமல் நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வைகாசி பௌர்ணமியில் நாம் கூற வேண்டிய மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நம்ம எத்தனை முறைகள் கூற முடியுமோ அத்தனை முறைகள் கூற வேண்டுமோ. 108 முறைகள் வைகாசி பௌர்ணமி முடிவதற்குள் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம கூறிவிட்டோம் என்றால் நம்ம எது கேட்டாலும் அது கட்டாயமாக நடக்குமாம். அதுவும் இந்த வைகாசி பௌர்ணமியில் இந்த ஒரு மந்திரத்தை கூறணுமா. அதுவும் நீங்கள் இரவு நேரத்தில் கூறிட்டு வந்தீங்கன்னா மிகவும் நல்லது. நீங்கள் வைகாசி பௌர்ணமி அப்பொழுது அருகில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று கொள்ளுங்கள். அங்கு பௌர்ணமி பூஜையானது நடக்கும். அப்படி பூஜை செய்யும் பொழுது அங்கு ஏராளமான மந்திரங்கள் கூறிக்கொண்டு இருப்பார்கள். அது இருந்தாலும் நீங்கள் இந்த ஒரு வரி மந்திரத்தை மட்டும் 108 முறைகள் நீங்கள் கூறி வாருங்கள். இதனால் நீங்கள் எது கேட்டாலுமே அது கட்டாயம் கிடைக்கும். இந்த ஒரு மந்திரமானது சந்திர பகவானுக்குரிய மூல மந்திரம்தான். இந்த சந்திர பகவானுக்குரிய மூல மந்திரத்தை நீங்கள் பௌர்ணமி நாளில் அதுவும் பூஜை செய்கின்ற நேரத்தில் நீங்கள் கூறிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இங்கே பெரிய அளவுக்கு மாற்றங்களானது ஏற்படுமாம். நீங்கள் எதை நினைத்து கொண்டு ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக 21 நாட்களில் நீங்கள் நினைத்த காரியமானது கட்டாயம் நடந்து விடுமாம். எனவே தவறாமல் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறிட்டு வாங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்குமே இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு வர சொல்லுங்கள். இந்த ஒரு மந்திரத்திற்கு அவ்வளவு சக்தியானது இருக்கின்றது. எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு மந்திர வழிபாட்டை செய்யுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற அனைத்து விதமான செய்திகளும் வீடியோக்களும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இந்த வைகாசி பௌர்ணமியின் சிறப்பு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் தான் முருகன் அவதரித்த நாளாக கருதப்படுகிறது. எனவே நீங்கள் முருகன் கோவில்களில், அதுக்கப்புறமா சிவபெருமான் கோவில்களில், அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான முருகன் கோவில்களோ நீங்கள் சென்று இந்த பௌர்ணமி நாள் முடிவதற்குள் அங்கே பூஜையை நீங்கள் கண்களால் பார்த்துவிட்டு ஒரே ஒரு விளக்கை ஏற்றி உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கேட்டு வழிபடுங்கள். அது கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்குமாம். எனவே தவறாமல் இந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றாலும் உங்களது வீட்டில் கூட நீங்கள் விளக்கு ஏற்றிவிட்டு அதற்கப்புறம் குடும்பத்துடன்